இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வெக்கேஷனில் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எல்லாருக்குமே வந்து மே மாதம் லீவு. இந்த வெக்கேஷனல் ஹாலிடேஸில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக என்னென்ன கோர்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, அது மாதிரி யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கோட் இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணி அப்படியே போடுறாங்க. அடிஷனலாக நமக்கு ஏதாவது பண்ணணும்னா அதில் வந்து பண்ண முடியறதில்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய ரோபோவை தூக்கிட்டு வந்தான். அதில் வந்து ஒரு வாய்ஸ் மாடலை ஆட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் 5 ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து நெட்டில் அந்த மாதிரி கிடைக்குது. ஹார்ட் பீட் சென்சாருக்கு ஒரு ஆர்டினோ, அது மாதிரி வீல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டினோ போட்டிருக்கான், டெம்பரேச்சர் சென்சாருக்கு ஒரு ஆர்டினோ போட்டிருக்கான். இந்த மாதிரி 5 ஆர்டினோ ஏற்கனவே அவன் போட்டிருக்கான். 6வது ஆர்டினோ வந்து என்கிட்ட வாய்ஸ் மாடலில் இதில் ஆட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்குறான். சரி, என்னன்னா அவனுக்கு அந்த மேட்ரு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது ஒரே ஆர்டினோவில் எல்லாத்தையும் வந்து நம்ம எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் சொல்லி அந்த மாதிரி தெரிஞ்சுனா கொஞ்சம் படித்தா போதும். தெரிஞ்சுன்னா அவன் வந்து ஈஸியாக எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மாதிரி இந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து தேவையில்லாமல் வாங்குறாங்க. ட்ரோன் மோட்டாரு, அது மாதிரி அந்த லீஃபு, அதுக்குள்ள பேட்டரி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் பறக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம். அப்போ ஏன் பறக்கல, அது என்ன ப்ராப்ளம், இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றுறாங்க. பிள்ளைங்க வந்து அதை பார்த்துட்டு அது உண்மைன்னு நம்பிடுறாங்க, ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, அது மாதிரி எது உண்மை எது போய், இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள் வந்து நம்ம இந்த கோர்சஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டில் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, பவர் ஜென்ரேஷன், அதாவது ரியலாகவே எலக்ட்ரிக் பவரை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அப்புறம் டிரைவர்ஸ் அண்ட் ரிலேஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம், அப்புறம் கியர் மோட்டார்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி கியர் மோட்டார்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த காம்பனன்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட எண்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்களாவே ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். அடுத்தது ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சென்சார்ஸ், என்னென்ன சென்சார்ஸ் உண்டு, அந்த சென்சார்ஸ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் வந்து டிரைவர்ஸ் அண்ட் ரிலேஸ் எப்படி யூஸ் பண்ணி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறது, அப்புறம் ஆர்டினோ, நோட் எம்சியூ, இதோட ஃபுல் கான்ஃபிகரேஷன், இதோட பின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோக்ராம் பண்ணுறது, எம்பரட் சியில் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சர்வோ மோட்டார்ஸ், இது மாதிரி கியர் மோட்டார்ஸ், என்னென்ன மாதிரி மோட்டார்ஸ் எல்லாம் இருக்குது, சர்வோ மோட்டருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், கியர் மோட்டார்ஸ்க்கு வந்து டிரைவர் எப்படி யூஸ் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே ஓனாக வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கும். அடுத்தது ராஸ்பெரி பை ப்ராஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ராஸ்பெரி பை, அதோட கான்ஃபிகரேஷன், அதில் உள்ள ஆர்கிடெக்சர், அதில் உள்ள ஜிபிஐஓ பின்ஸ், என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் என்ன சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், சென்சார்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம அவங்க ஓனாகவே ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அதில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த மாதிரிப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் அதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ்பெரி பையில் வந்து ப்ராஜெக்ட் எப்படி அவங்க ஓனாக பண்ணலான்னு சொல்லி ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து ரோபாட்டிக்ஸ். ரோபாட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சென்சர்ஸ், என்னென்ன சென்சர்ஸில் வந்து நம்ம ரோபாட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி மோட்டார்ஸ், கியர் மோட்டார்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், சர்வோ மோட்டார்ஸ் வந்து அதில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், அதில் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுவோம், அதாவது என்ன மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர், ஆர்டினோவா, நோட் எம்சியூவா, ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எம்பரட் சியில் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் ரிலேஸ், அதோட சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் ரோபோட்டிக் ஸ்பேர்ஸ், அதாவது ரோபோட்டிக் ஆர்ம், அந்த மாதிரி ஹெட் மூவ்மெண்ட்டு, அந்த மாதிரி ரோபோட் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ஸ்பேர்ஸ், என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் வந்து எப்படி அவங்க வந்து டிசைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து இருக்கும். அடுத்தது ட்ரோன் மேக்கிங் கோர்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் என்னென்ன சென்சார்ஸ் வந்து ட்ரோனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன மாதிரி மோட்டார்ஸ் வந்து ஒரு ட்ரோன் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும், அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் ரிலேஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறது. அப்புறம் ட்ரோனில் உள்ள வந்து ஸ்பேர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா லீஃப் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி அது கேமரா எப்படி ஃபிட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி
ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் அவங்க ஓனாகவே டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கோர்சஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்களே ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த கோர்சஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அதுக்கு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும், எல்லாமே நீங்களே ஓனாக பண்ணுற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ், C++, ஃபோட்டோஷாப், பைத்தான், ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், யூடியூப் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து சென்டருக்கு வந்து படிக்க முடியலைன்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே 100% வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லிமிட்டட் அட்மிஷன்ஸ் தான் உண்டு. அதனால் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா May 1 ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஒன்லியில் தான் இருக்கும். அதாவது வேறு யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நான் போடக்கூடிய ஏதாவது டீட்டெயில்ஸ், அதாவது புதுசாக லேட்டஸ்ட்டாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்குதா, லேட்டஸ்ட்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்குதா, ஏதாவது ஐடியாஸ் இருக்குதா, இந்த மாதிரிப்பட்ட மேட்டர் மட்டும் தான் அதில் வரும். அதனால் நீங்கள் தைரியமாக இதில் ஜாயின் பண்ணலாம். நான் அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாலும் போதும். ஏன்னா லிமிட்டட் அட்மிஷன்ஸ் தான் உண்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் இப்போவே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அல்லது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும்